இந்த காதல் தோல்விக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, காதலில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. காதல் வந்து முறிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் விரும்பலை. உங்களை விட்டு உங்களுடைய காதல் துணை வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் காதலித்த உங்கள் காதலி உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவங்க விருப்பத்தின்படி நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் பிரிய தானே வேணும். அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன தீர்வுன்னா, உடனே வேற ஒருத்தரை தேடணும். அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் நீங்கள் வேற ஒருத்தரை தேடணும். உடனே தேட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அந்த காதல் தோல்விங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக மாறும். நீங்கள் அவளே நினச்சிட்டு ஐயோ நம்மளை பிரிஞ்சு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சாகிற வரைக்கும் வாழுங்காலம் வரைக்கும் உன் நினைப்போடே நான் இருப்பேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களுக்கு அந்த காதல் தோல்வியால் ஏற்பட்ட அந்த கவலைகள் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப வலிகள் அதிகமாகும். கவலைகள் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப சோர்ந்துருவீங்க, நம்பிக்கை இழந்துருவீங்க. நம்பிக்கை இழந்து பாருங்கள், சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. அதனால் எப்போவுமே உறவுகளுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அடிமைத்தனம் தான் இந்த மாதிரி காதல் தோல்வியினால் ஏற்படுகிற தற்கொலைகளுக்கு காரணம். காதல் தோல்வினால் அது மாதிரி வந்து சிலர் காதலிக்குங்கிறக்கா ஆசிட்லாம் ஊற்றுறாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் அந்த உறவு முறைக்கு அடிமையாகிறது. ஒரு பெண்களுக்கு ஆண்கள் அந்த மாதிரி உறவு முறைக்கு காதலிக்கு அடிமையாகிறது. காதலிக்கணுமே தவிர சுதந்திரமாக காதலிக்கணும். அடிமைகளாகி காதலிக்கக்கூடாது. அது மாதிரி காதலில் அந்த உறவுகளுக்கு அடிமையாகிறது தான் அந்த உறவு பிரிஞ்சு போனால் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க போகிறது. அதனால் காதல் தோல்வியை நீ சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு விஷயமாங்க காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு. காதல் தோல்வியில் நிறைய பேர் தண்ணி அடிப்பாங்க, தாடி வளர்ப்பாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுவாங்க, சிலர் தற்கொலை பண்ணிப்பாங்க. சிலர் வந்து காதல் தோல்வியினால் ஏற்பட்ட அந்த கோபத்தில் தன்னுடைய காதலியவோ தனது ஒரு ஆணின் காதலியை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த காதலியவோ ஆசிட் ஊற்றி அடிக்கிறது, கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, இப்படி நிறைய குற்றங்கள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெளியே வருவது? நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு இப்போ வந்து வெறும் காதல் தோல்வி மட்டும் அது கிடையாது, அது ஒரு பிரிவு. அது மாதிரி இப்போ வந்து சில காதலி இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவும் தோல்வி, அதுவும் ஒரு முடிவு தானே. ஒரு காதலி இருக்காங்க, அப்போ ஒரு காதலி இறந்து போயிட்டா, அப்போ அதை தாங்கிக்க முடியாது அந்த காதலனால். அது மாதிரி அல்லது காதலன் இறந்து போயிட்டான்னா அந்த காதலியால் தாங்கிக்க முடியாது. அப்போது அவங்க வந்து அந்த நினப்பிலே நான் வாழ்நாள் முழுவதும் ஒன்றே நினச்சிட்ருப்பேன், அதாவது தற்கொலை கூட பண்ணிப்பாங்க. அது மாதிரி காதலன் வந்து காதலியை விட்டுட்டு போயிட்டான், அந்த காதலிக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் காதலன் விட்டுட்டு போயிட்டான், வேற ஒரு பொண்ணோட போயிட்டான், எந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல. அப்போது அந்த தோல்வியினால் ஏற்பட்ட வெறுப்பில் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாம், அல்லது தற்கொலை பண்ணிக்க போகலாம். அதனால் காதல் தோல்வியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நீ காதல் தோல்வி அடைஞ்சிருச்சா, முடிவு வந்துச்சு, இனிமேல் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா, முயற்சி பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ண பார்க்கலாம். அப்படி முயற்சி செஞ்சாலும் இனிமேல் அந்த காதல் வந்து மீண்டும் வந்து வராது, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த காதலையே தேடிடணும், அடுத்த காதலை தேட வேண்டும். இதுதான் தீர்வு. இதுதான் அடிமைத்தனம் இல்லாத காதல். நீ அவங்களே நினச்சிட்டு இருக்க, உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் அவங்களே நினச்சிட்டு இருக்கேன்னா அதான் அடிமைத்தனம். இது அடிமைத்தனம் அழிவை தான் உண்டு பண்ணும். அப்புறம் சோர்வாக இருப்பீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அப்புறம் வந்து அந்த கவலையையும் அந்த கவலையும் அவளை பற்றின நினைப்பையும் மறக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, கடைசியில் போதைப் பொருளுக்கு பரிமாறுவீங்க. அது மாதிரி பெண்களுக்கும் அது இருக்குது. ஒரு காதலனை மறக்க முடியாமல் பெண்களும் வந்து ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. ஆண்களே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி கல்யாணமே வேண்டான்னு கூட சொல்லலாம். என்ன வேணாலும் முடிவெடுத்து தற்கொலை கூட பண்ணிக்கலாம். அதனால் ஒரு தோல்வியிலிருந்து எப்படி அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைகள் இந்த மாதிரி போய் மாட்டிடக்கூடாது. இந்த வயசில் அவங்க காதலிப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். சுதந்திரமாக வாழ்ந்து சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் சுதந்திரமாக முதல்ல வாழணும், பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கணும். உறவுகளுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டணும். பெற்றோர்களும் அடிமையாக இருக்காங்களா, பிள்ளைகளுக்கும் அது மேலே ஆசை. பெற்றோர்கள் இப்போ நம்ம அம்மா அப்பாவை விட சிறந்த அடிமைகளாக இருக்க வேண்டும். உறவுகளுக்கு நம்ம அடிமையாக இருந்து நம்ம வந்து இப்போ அப்படி பார்த்தா இப்போ தாஜ்மஹால்லாம் பாருங்கள், அது ஒரு அடிமை சின்னம். அது காதலுக்கு, அந்த காதலிக்கு நூர்ஜஹான் மும்தாஜ் தானே, அது
யாருக்கோடைய அவருடைய காதலி 11வது காதலியோட நினைவாக தான் அதை கட்டினார். 11வது மனைவி, அந்த மனைவியை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மனைவியின் நினைவாக தான் அவர் அதை கட்டிட்டு அதையே பார்த்துக்கிட்டே இருந்தார். அவரால் அதில் இன்னொருத்தர் அந்த நினப்பிலேருந்து அவரால் விடுபட முடியல. அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை விடுபடுற மாதிரி வேற ஒருத்தரை தேடவே இல்லை. அவர் அப்படி கூட இருக்கலாம். வேற ஒருத்தர் தேடினாரோ தேடலையோ, அது மாதிரி அடிமைத்தனம் தான். அது அதை புனிதப்படுத்துறது, என்னுடைய அடிமைத்தனம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறது தான். நான் தான் சிறந்த காதலன், நான் இன்னும் உண்மையிலே அது காதலின் சின்னந்தான் போல்கன்னு பார்த்தா அவருக்கு 11 பொண்டாட்டி. என்ன எவ்வளோ மோசமான காதலாக இருக்குது பாருங்க. 11 பொண்டாட்டி. ஏதோ ஒரு பொண்டாட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் மேலே உள்ள காதலில் அவர் அதை கட்டினார் அப்படின்னா கூட அதை ஏற்றுக்கலாம் ஓரளவுக்கு. அந்த மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா அதான் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தரை தேடணும். அதுதான் இல்லை அவர் நினைப்பிலே நான் இருப்பேன் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அது ஒரு ஒரு பொதுநலன் கிடையாது, அது வெறும் சுயநலன். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே துணை தேவைப்படுது. துணை என்பது ஒரு தேவை. உன்னால் நீ இன்னொருத்தருக்கு துணையாக இருக்கணும். அதுதான் நியதி. நீ ஒரு ஆணாக இருந்தால் நீ ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்கணும், நீ பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு துணையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, அதனால் நான் இனிமேல் யாரு கூடயும் பழக மாட்டேன், அவன் நினைப்பிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது பொறுப்புணர்வற்ற செயல், பொதுநலமற்ற ஒரு வேலை, பொதுநலமற்ற ஒரு வாழ்க்கை. நீ உன் மனைவி இறந்துட்டான்னா நீ இன்னொரு பெண்ணை போய் தேடு. ஆண் துணையை எதிர்பார்த்து இருக்கிற இன்னொரு பெண்ணை போய் நீ தேடு, கல்யாணம் பண்ணிக்கோ. அது நல்ல செயல். அதுதான் உண்மையான பொதுநலன். உனக்கும் சரி, அது அவளுக்கும் சரி. அது மாதிரி ஒரு பெண்ணும் என் கணவன் என்னை விட்டு போயிட்டான் அல்லது இறந்து போயிட்டான் அப்படின்னா இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தனியாக இருக்கக்கூடாது. அது ஒரு சுயநலன். உன்னுடைய துணை இன்னொரு ஆணுக்கு தேவைப்படும். நீ அவனுக்கு பயனுள்ளவளாக போய் வாழு. அதுதான் உண்மையான பொதுநலன். அப்படி போய் வாழ்ந்துட்டாலே உனக்கு இந்த பழைய காதலெலாம் மறந்து போயிடும். நீ புதுசாக ஒன்றை தேட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் பழைய காதல் உனக்கு மறக்கும். புதுசாக ஒன்று தேடாமல் நீ அப்படியே நிற்கும்போது தான் உன் நினப்புக்கு எப்போவும் அந்த பழைய காதல் வந்துக்கிட்டே இருக்கும். உன்னை விட்டு போனால் அந்த பழைய காதல், உன்னை விட்டு பிரிஞ்சு போனால் அந்த பழைய காதலியோட நினைவுகள், உன்னை விட்டு பிரிந்து போன, உன்னை விட்டு இப்போ இறந்து போன அந்த பழைய காதலி, பழைய மனைவி, பழைய கணவன், அவங்களோட நினப்பு உன்னை பாடாப்படுத்தும். உடனே ஆகா என்ன ஒரு ஆழமான காதல் அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறக்காக அதை விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு, அடடே என்ன அற்புதமான காதலியா, அவர் இறந்தாலும் அவரை மறக்க முடியாமல் இருக்கார் பாருங்கள், இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு 4 பேர் சொல்லணுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளே நாம் உற்சாகப்படுத்துகிற முயற்சியில் தான் ஈடுபடணுமே தவிர, நம்மளே நாம் கவலைப்படுத்திக்கிட்டு சோர்வடைந்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அந்த மாதிரி யாருமே விரும்ப மாட்டாங்க. உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன வழி தான் அப்படி தானே கேட்பாங்க எல்லாருமே. உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, நல்ல ஊக்கமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், அப்படி தானே எல்லோரும் வழி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய காதலி உன்னை விட்டு போயிட்டா, அல்லது உன்னுடைய மனைவியை உன்னை விட்டு போயிட்டா, அல்லது இறந்துட்டா பிரிஞ்சிட்டா, அல்லது உன்னுடைய கணவன் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டா அல்லது இறந்துட்டா அப்படின்னா நீ அந்த கவலையை ஏன் கொண்டாடுற, கவலையை ஏன் விளம்பரப்படுத்துகிற? நீ கவலையில் இருக்கங்கிறத 4 பேர்த்துக்கு தெரிய வச்சு அதில் ஏன் சந்தோஷப்படுற? அப்போது ஒன்று நீ கவலையாக ஏன் காட்டிக்கிற? யாராவது விரும்புவாங்களா? நான் கவலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் கவலையில் இருக்கேன் பாரு அப்படின்னு நீ விளம்பரப்படுத்துவாங்களா? சுறுசுறுப்பு, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன், எதுக்கு தான் வாழ்கிறணும் அப்படின்னு ஏன் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க? அப்போ நீ உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே அடுத்த காதலை தேடு, இன்னொரு பெண்ணுக்கு நீ துணையாக மாறு. அதுதானே உண்மையான. இன்னொரு பெண்ணுக்கு நீ பயனுள்ளவனாக வாழு, இன்னொரு ஆணுக்கு நீ பயனுள்ளவளாக வாழு. அதுதானே உண்மையான பொதுநலன், அதுதானே நல்லா. அப்போது உனக்கு சந்தோஷம் கிடச்சிரும், மகிழ்ச்சி கிடச்சிரும், கவலைகள் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக ஊக்கமாக வாழலாம். அந்த மாதிரி காதல் தோல்வி அல்லது மனைவி பிரிஞ்சிட்டாங்களா இறந்துட்டாங்களா அல்லது கணவன் பிரிஞ்சிட்டானா இறந்துட்டானா உடனே அடுத்த கணவனை தேட ஆரம்பிச்சிடணும், அடுத்த மனைவியை தேட ஆரம்பிச்சிடணும். இதுதான் இதுதான் தீர்வு. இந்த தீர்வு அற்புதமான ஒரு தீர்வு. இதுதான் இயற்கையான தீர்வு. இது வாழும் வரை ஒரு துணையோடு நீ வாழணும், தனியாக வாழாத. ஒரு 16 எப்போவுமே பெற்றோர்கள் துணையோட ஒரு 16 வயசு வரைக்கும் வாழணும். 16 வயசு வரைக்கும் உனக்கு பெற்றோர்களுடைய துணை தேவை. அப்புறம் அதாவது துணைன்னா வெறும் வாழ்க்கை துணை, புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, நட்பு அதுவும் ஒரு துணை தான், சகோதர உறவு அதுவும் ஒரு துணை தான்.
வாழ்க்கைக்கு நிறைய துணைகள் தேவை. இது வந்து ஒரு தாம்பத்திய துணை. ஒரு தாம்பத்திய துணை என்பது அது எல்லாருக்குமே தேவை. வாழ்கிற வரைக்கும் நீ தாம்பத்திய துணை இல்லாமல் வாழவே கூடாது. ஒரு 16 வயசுக்கு மேலே உனக்கு ஒரு காதல் துணை தேவை. 18 வயசுக்கு மேலே அது கணவன் மனைவியாக அவங்க மாறுவாங்க. வாழ்நாள் முழுவதும் காதலிப்பதற்கு உனக்கு ஒரு துணை தேவை. காதலிப்பதற்கு ஒரு துணை தேவை. வாழ்நாள் முழுவதும் நீ காதலிக்கணும். வாழ்நாள் முழுவதும் காதலிக்கணும். அப்புறம் அதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, காதலிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. கல்யாணம் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னா காதலிக்க தான் போகிறாங்க. காதலிக்கிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி காதலிச்சாங்கள்ல, எதுக்குன்னா காதலிப்பதற்கு ஏற்ற ஒரு ஆளை தேடுகிறார்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது கல்யாணத்துக்கு முன்பான உள்ள காதல். அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, இவன் காதலிக்கிறதுக்கு நல்லா இருக்கான், எனக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இவன் எனக்கு காதலிப்பதற்கு ஏற்றவள் அப்படின்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அனுபவபூர்வமாக ஒரு உடலுறவுலாம் வச்சு பார்த்து, கணவன் மனைவியாக வாழ்ந்து பார்த்து, அப்புறம் இவள் எனக்கு காதலிப்பதற்கு ஏற்ற துணை அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து கொண்டு, அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவங்க காதலிக்க தான் போகிறாங்க. காதலிப்பதற்கு ஒரு துணையை தேடுறாங்க. அதான் துணையை தேடி ஒப்பந்தம் போடுறாங்க. இவள் எனது மனைவி, நான் காதலிப்பதற்கு ஏற்ற ஒரு மனைவி, இவன் எனது கணவன், நான் காதலிப்பதற்கு நான் கண்டுபிடித்த ஒரு ஆண்மகன். வாழ்நாள் முழுவதும் காதலிப்பதற்கு ஒரு துணை தேவை. நீ நட்பு இல்லாமல் எப்படி இருக்கக்கூடாதோ, உனக்கு நண்பர்கள் இருக்கணும். ஆண்னா நண்பர்கள் இருக்கணும், சகோதர உறவு, தம்பி, அண்ணன், இது போன்ற உறவுகள் இருக்கணும். பாட்டி, தாத்தா. உனக்கு சொந்த பாட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஊரில் ஏதாவது ஒரு பாட்டி இருக்கணும். ஊரில் ஏதாவது ஒரு தாத்தாவை தேர்ந்தெடுத்து, இது நான் தாத்தான்னு போய் அவங்ககிட்ட பழகணும். முதுமையானவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டியோட உணர்வு எப்படி இருக்கும், அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு பாட்டி தேவை. அது மாதிரி அம்மா, அப்பா. உனது அம்மா இல்லைன்னா, அப்பா இல்லைன்னா, சப்போஸ் இறந்து போயிட்டாங்கன்னா, வேறு யாராவது ஒருத்தர் அம்மா அப்பாவாக நினச்சிக்கி நீ அவங்கள தேடு. வெறும் காதலியை மட்டுமே தேடக்கூடாது, வெறும் காதலனை மட்டுமே தேடக்கூடாது. நண்பர்களை தேட வேண்டும், சகோதரர்களை தேட வேண்டும். உனக்கு சகோதரன்னு உரிமையோடு பழகுவதற்கு உனக்கு யாராவது இருக்கணும், நண்பராக பழகுவதற்கு யாராவது இருக்கணும். அது மாதிரி காதலி. வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு எப்படி நண்பர்கள் தேவையோ, அது மாதிரி வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு காதலி தேவை, காதலன் தேவை, கணவன் தேவை, மனைவி தேவை. வாழ்நாள் முழுதும் காதலிப்பதற்கு ஒரு மனைவி தேவை. அதனால் துணை இல்லாமல் வாழாத, நட்பு இல்லாமல் வாழக்கூடாது. அதுவும் ஒரு துணை தான். சகோதரர்கள் இல்லாமல் வாழக்கூடாது. அதுமாதிரி அப்பா அம்மா இல்லாமல் வாழக்கூடாது. தாத்தா பாட்டி உனக்கு இருக்கணும். உனக்கு சொந்தத்தில் உனக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னா கூட வேறு யாரையாவது தாத்தா பாட்டியாக நினச்சிக்கோ. அவங்கள போய் அடிக்கடி பாரு, அவங்ககிட்ட போய் பேசு. அதுமாதிரி உன்னுடைய அம்மா அப்பா இல்லையா, வேறு யாரையாவது ஒருத்தர் அம்மா அப்பாவாக தேர்ந்தெடுத்துக்கோ. அவங்ககிட்ட போய் அடிக்கடி பேசு. அவங்கள வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க வீட்டுக்கு நீ போ. அதுமாதிரி உனக்கு ஒரு நட்பு தேவை, நண்பர்கள் தேவை, சகோதரிகள் தேவை. உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் ஒரு அக்கா தங்கச்சியை தேர்ந்தெடுத்துக்கோ. இவங்கள தன்னுடைய அக்காவாக நினச்சிக்கோ, யாராவது ஒருத்தரை அக்காவாக நினச்சிக்கோ, யாராவது ஒருத்தரை தங்கச்சியாக நினச்சிக்கோ. அந்த மாதிரி உறவு, வாழ்க்கை துணை, இது எல்லாமே வாழ்க்கை துணைகள். நிறைய துணை தேவை, வாழ்வதற்கு நிறைய துணைகள் தேவை. அது மாதிரி துணை இல்லாமல் வாழக்கூடாது. எப்படி நண்பர்கள் இல்லாமல், சகோதரர்கள் இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல் வாழக்கூடாது, அது மாதிரி ஒரு மனைவி இல்லாமல், கணவன் இல்லாமல் வாழக்கூடாது. மனைவி இறந்துட்டாங்கன்னா, இப்போ நண்பர்கள் ஒன்று பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே பழக மாட்டியா. உன்னுடைய நண்பர் ஒன்றை விட்டு பிரிஞ்சுட்டாருப்பா, அவங்கள்ட்ட சண்டை போட்டு போயிட்டார், இன்னும் அவன்கிட்ட பேசவே மாட்டார். அப்போ நீ வேறு யாரையுமே நண்பராக ஏற்றுக்க மாட்டியா. இன்னொரு நண்பர் இருப்பாங்கள்ல, இன்னொரு நண்பரை போய் தேடுவல்ல. ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சண்டை போட்டு இனிமேல் பேசவே மாட்டான்னு போயிட்டார், பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னா யாரையுமே அதுக்கடுத்து தேட மாட்டிங்களா. இன்னொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தேடுவீங்களா. அதுமாதிரி உங்கள் தோழி, உயிர் தோழி, அவள் உங்கள்கிட்ட சண்டை போட்டு பேசவே மாட்டேங்கிறா, அப்போ இன்னொரு தோழியை தேடுவீங்களா. அதே மாதிரி தான் இதுவும் கணவன் மனைவி உறவும் அது மாதிரி தான். எப்போவுமே ஒரு 18 வயசுக்கு மேலே கணவன் இல்லாமல் இருக்கக்கூடாது. மனைவிகளுக்கு 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். 18 வயசுக்கு மேலே ஒரு கணவன் இல்லாமல், மனைவி இல்லாமல் வாழக்கூடாது, துணை இல்லாமல் வாழக்கூடாது. அந்த உறுதியை எடுத்துக்கணும். அதனால தான் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர், அதான் தீர்வு. காதல் தோல்வினால் ஏன் கஷ்டப்படுற. ஒருத்தர் போயிட்டாங்களா இன்னொருத்தர் தேடு, அதான் இயல்பு, சாதாரண விஷயம். அந்த இதை உனக்கு வாழ்வதற்கு உனக்கு துணை தேவை. அதனால் ஒருத்தர் போயிட்டாங்க, அந்த துணைக்கு ஈடாக யாரும் வரமாட்டாங்க. என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, அந்த மனைவிக்கு ஈடாக வேறு யாரும் வர முடியாது
அப்படின்னு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் வேறு மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு வேறு ஏதோ கிடைக்குது, எது கிடைக்குதோ அதை வச்சுக்க வேண்டியதான். அதுமாதிரி ஒரு கணவன் என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், இறந்துட்டான் அப்படின்னா, அப்போ இன்னொருத்தனை தேடிக்க வேண்டியதான். அவன் அளவுக்கு வரமாட்டான் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு அவனை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியாக இருக்காத. பரவாயில்ல, அவனை மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராக யாராவது ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்கள பிடிச்சி வச்சுக்கோ. அது மாதிரி துணையோடு வாழணும். அதான் பொது நலன். அதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி. துணை இல்லாமல் வாழ்ந்தால் தான், ஒரு நண்பர் இல்லாமல், ஒரு மனைவி இல்லாமல், கணவன் இல்லாமல் தனியாக நீ வாழும்போது அது உனக்கு நீ கவலைக்குரியவராக மாறிவிடுவாய். நீ நல்லாவே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது.